2 பேதுருவுல பேதுரு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவு. 2 பேதுரு முதல் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவினால 6 விதமான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம 2ஆம் அதிகாரத்துல தேவன் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி வெளிப்படுகிறார்னா, தேவன் சிருஷ்டிக்கிறவரும் அன்பாக நமக்கு தேவையானவைகளை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்மை சிருஷ்டித்தவர். இரண்டாவதாக அன்பாக நமக்கு வேண்டியவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி நீங்க யோசித்து பாருங்க. ஆதாமோ ஏவாளோ மனிதன் முதலில் தன் வாயை திறந்து ஜெபிப்பதற்கு முன்பாக அவனுக்கு தேவையானதை எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஐயா, இன்னும் வாயை திறந்து என்ன செய்யல? எனக்கு இது வேணும்னு கேட்கல. ஆனா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறார்? அவனுக்கு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இப்படி யோசித்து பாருங்க. மனுஷனை அவர் சிருஷ்டித்து இருக்கிறார். சிருஷ்டித்த உடனே அவனுக்கு என்னது தேவைன்னு அவனுக்கு தெரியுமா? நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் நமக்குள்ள ஆவியானவரை வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம தெரிஞ்ச காரியங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். நம்மால புரிந்து கொள்ள முடியாத காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் நமக்குள்ள தேவன் ஆவியானவரை வைத்திருக்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அப்ப இந்த ஆதியாகம 2ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அன்பாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகம 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் ஆபிரகாமை சிருஷ்டிக்கிறாரு. 8வது வசனத்துல ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். 9வது வசனத்துல கனி மரங்களை கொடுக்கிறாரு. 15வது வசனத்துல அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை, அவள் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைக்கிறார். 18வது வசனத்துல அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் வாயை திறந்து அவனுக்கு இன்னது தேவை என்று கேட்பதற்கு முன்பாக தேவன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் சிருஷ்டிக்கிறவரும் அன்பாக நமக்கு வேண்டியவைகளை செய்கிறவருமாக இருக்கிறார் என்ற இந்த உபதேசம், நல்லா கவனிங்க, இந்த சத்தியம் இல்லைன்னா இந்த தேவனை அறிகிற அறிவு என்ன விதமான தாக்கத்தை நமக்குள் கொண்டு வருகிறது கவனிக்கிறீங்களா? தேவன் சிருஷ்டிக்கிறவர், என்னை சிருஷ்டித்திருக்கிறாரு, படைத்திருக்கிறாரு. அன்பா எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இதை யோசிக்கும் போது இல்லைன்னா இதை அறிந்து கொள்ளும் போது இது உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன விதமான தாக்கத்தை கொண்டு வருகிறது? என்ன தாக்கத்தை கொண்டு வருது சொல்லுங்க? அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பு கிடையாது, அவர் தான் சிருஷ்டிகர். நாம தான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு என்ன செய்யணும்? சிருஷ்டிகரை சார்ந்திருக்க வேண்டும். நாம தேவனை சார்ந்திருக்க வேண்டியவர்கள். அவர் தான் நமக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அவர் அன்பாக நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது? ஒண்ணுமே தோணலையா? ஏதாவது தோணுமே? தேவன் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நாம் அறியும் போது முதல்ல இவரை குறித்த ஒரு பிரமிப்பும் ஒரு ஆச்சரியமும் நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அந்த பிரமிப்புல நாம தேவனை பார்த்து நாம் அவரை துதிக்க வேண்டும். நீர் சிறந்தவர், நீர் அன்புள்ளவர், நீர் பெரியவர், ஏதோ ஒண்ணு. இந்த பிரமிப்பு தான் எதை கொண்டு வருதுன்னா, இந்த ஆச்சரியம் தான் எதை கொண்டு வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனையை கொண்டு வருகிறது. தேவன் யார் என்பதையும் அவருடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில நாம உணரும் போது கவனியுங்கள், இது ஆராதனையாய் மாறுகிறது.
அப்ப தேவன் யார் என்பதுதான் ஆராதனை. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் ஆராதனை. தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் இதை நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நன்றியினால நிறைந்திருக்கிறது. ஆராதனை என்பது தேவன் யார் என்பதை சொல்லும் போது நாம் ஆராதிக்கிறோம். தேவன் செய்தவைகளை எல்லாம் சொல்லும் போது நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு தனிப்பட்ட விதத்தில் எதையாவது ஒன்று செஞ்சிருக்கும் போது அதை நாம் சொல்லும் போது தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள ஒரு பிரமிப்பை கொண்டு வருகிறது, நம்மை நன்றி உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆழமான அன்பும் மதிப்பும் தேவன் மேல் உண்டாகிறது. அப்ப முதல் குறிப்பு என்னன்னா, அவரை நம்முடைய ஆராதனைக்குரியவராக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்னன்னா, தேவன் ஆராதனைக்குரியவர். நாம் இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும். எதற்கு இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம்னா, கட்டாயத்தினால் இல்லை, வருத்தத்தினால் இல்லை, ஏதோ நான் கிறிஸ்தவன் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் நான் இங்கே கட்டாயம் உட்கார்ந்து ஆகணுங்கிறதுக்காக இங்கே ஆராதனை இல்லைங்க. அவர் சிருஷ்டிகர். அவர் அன்பாக என் தேவைகளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பின் நிமித்தமா எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. எனக்கு எதை கேட்கணும்னு தெரியலனாலும் அவர் என்ன செய்கிறார், எனக்கு தேவையானவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு பிரமிப்பு வருகிறது. இதை நினைக்கும் போது எனக்கு என்ன செய்யுது, ஒரு ஆச்சரியம் வருது. இவர் மேல ஒரு அன்பு வருகிறது. அந்த அன்பு என்ன செய்கிறதுனா ஆராதனையாக மாறுகிறது. இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, இதில் இந்த அறிவுல நாம வளரும் போது நாம் தேவனை குறை சொல்வதை நிறுத்தி கொள்வோம். நிறுத்தி கொள்ளுங்கள் இல்லை, நாம் தேவனை குறை சொல்வதை நிறுத்தி கொள்வோம். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 2வது காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காரியத்தை சொல்லி கடைசியில நான் அந்த குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆதாமோ ஏவாளோ அந்த இடத்துல நாமோ இருந்தாலும் தனக்கு ஏதேனும் ஒரு குறை வந்து விடுமோ என்று ஆதாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு குறை வந்துருமோன்னு என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. காரணம், ஆதாம் தன் வேலையை துவங்குறதுக்கு முன்னாடி தேவன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், நாளான்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஏதோ நாளைக்கு ஒரு குறை வந்துருமோன்னு இன்னைக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, இவன் எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு இந்த வேலைதான் ஒரு வேலையை அவனுக்கு ஏற்படுத்துறதுக்கு முன்பாக தேவன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இது எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரணும்னா, தேவ பராமரிப்பின் மேல் நமக்கு நண்பக தன்மையை உண்டு பண்ணுகிறது. இந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது நமக்குள்ள என்ன வரணும்னா, தேவனுடைய பராமரிப்பின் மேல என்ன வரணும்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த தேவன் என்னை பராமரிக்கிறவர், சிருஷ்டிப்பை பராமரிக்கிறவர். இந்த சிருஷ்டிப்பை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறது இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு சில சத்தியங்கள் நம்முடைய இருதயத்துல ஆழமா பதியணும். என்ன ஆழமா பதியணும்னா, தேவன் சிருஷ்டிகரா இருக்கிறாரு. இந்த சிருஷ்டிகர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, அவருடைய சிருஷ்டிப்பை கைவிட மாட்டார். இவர் சிருஷ்டிப்பை கைவிடுகிற தேவனா இருந்திருந்தார்னா, ஆதியாகமம் 3 மனிதன் பாவம் செய்த போது அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவரு சொல்லுங்க. இந்த இடத்துல அவர் ஒரு இரட்சகரை வாக்கு பண்ணியிருக்க மாட்டார். அவருடைய குமாரனை அனுப்பி ஒரு மீட்பை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, வாக்கு பண்ணி இருக்க மாட்டார். அந்த இடத்திலேயே ஆதாமி ஏவாள் என்ன செஞ்சிருக்கலாம்? அவரு நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல அடிச்சு தூரம் போட்டுட்டு இன்னொரு ஆதாம கொண்டு வர முடியாமல் அவர் இருந்தாரு. அப்படி இல்லை. இந்த தேவனை குறித்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை கைவிடாத தேவன். அந்த சிருஷ்டிப்பு எவ்வளவு பிரச்சனைக்குரியதா மாறினாலும் அந்த பிரச்சனைகளை தான் அவர் சரி செய்கிறாரே தவிர, சிருஷ்டிப்பை ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, கைவிடுகிறது இல்லை. தேவ பராமரிப்பின் மேல்
நமக்கு நண்பகத்தன்மை வர வேண்டும். இரண்டாவது, இப்படிப்பட்ட தேவனை நினைக்கும் போது என்ன வரணும்னா, நம்முடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் வர வேண்டும். மைண்ட்ல என்ன வரணும்? மத்தேயு 11:28-29 வாசிக்கிறோம்ல, இயேசு சொல்றார்ல, இளைப்பாறுதல் தருவேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உள்ளான மனிதன்ல ஒரு ரெஸ்ட வாக்கு பண்றார். ஐயா, சரீரத்தில் அவர் வேலையை வச்சாருங்க, ஆனா இருதயத்தில் என்ன வச்சிருக்காருன்னா இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், இளைப்பாறுதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க சிருஷ்டிகரை சார்ந்து கொள்ளும் போது, இந்த தேவனை அறிகிற அறிவினால நீங்கள் நிரம்பும் போது, உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல தானா என்ன வந்துடணும்னா அந்த இளைப்பாறுதல் வர வேண்டும். மைண்ட்ல ஒரு ரெஸ்ட் வரணும். மூணாவது, கடினமான காலங்களில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. என்னுடைய சிருஷ்டிப்பின் தேவனை நான் நினைக்கும் போது, அவருடைய பராமரிப்பை நான் நினைக்கும் போது, கடினமான காலங்களில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இந்த பாடத்தில் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்னா, ஆகவே நாளைய தினத்தை பற்றிய நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி ஒரு தேவன் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய போறதில்ல, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இரண்டாவது, நாம் அறிய வேண்டிய சத்தியம், தேவனை நம்ப வேண்டும். முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஆராதனைக்குரியவர், அவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது, இவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். இந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இந்த தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு குறிப்பு புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க பாப்போம். மூணாவது விஷயத்தை சொல்லி கடைசியில் உங்களுக்கு குறிப்பை சொல்றேன். அவர் நம்மை பராமரிக்கிற விதம் எதை காண்பிக்கிறது என்றால், அவர் ஒரு தாராளமான தேவன் என்பதை காண்பிக்கிறது. அவர் தன்னை குறித்து தயாளன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு செய்கிற எல்லாவற்றையும் அவர் தாராளமாய் செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெண்டு பேர் தான் இன்னைக்கு மொத்தத்துல, உலகத்துல மொத்தம் எவ்வளவு பேர் தான்? அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணார். அந்த தோட்டத்துல என்ன இருந்துச்சுன்னா, எல்லா கனிமரங்களும் இருந்துச்சு. என்னென்ன அவர் சிருஷ்டித்தாரோ, சிருஷ்டிப்பை புரிந்து கொள்ளணும். முதல்ல பூமியை சிருஷ்டிக்கிறார், அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தோட்டத்தையும் ரெடி பண்றார். அந்த தோட்டத்துல இவங்களுக்கு தேவையான கனிமரங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. ஐயா, ஒரு தோட்டத்துக்கு தண்ணி வேணும், எவ்வளவு தண்ணி தேவை? பாலாவை கேட்ட சொல்லுவார் கரெக்டா. ஒரு தோட்டத்துக்கு எனக்கு தெரிந்த அறிவின்படி போர் போட்டீங்கன்னா 4 இன்ச்சு தண்ணி கிடைச்சிச்சுன்னா ஒரு தோட்டத்திற்கு போதுமானது. தாராளமா ஒரு ஏக்கரை நீங்க என்ன செய்யலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். 2 இன்ச்சில் தண்ணி கிடைச்சா ஒரு தனி வீட்டுக்கு குடும்பத்திற்கு போதுமானது. 3 இன்ச்சு தண்ணி கிடைச்சிச்சுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போதுமானது. 4 இன்ச்சு தண்ணி கிடைச்சா ஒரு தோட்டத்தை என்ன செஞ்சிடலாம், தண்ணி காமிச்சிடலாம். ஆனா ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு நதி ஓடுதான், அது 4 ஆறுகளா பிரிஞ்சு ஓடுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப தோட்டத்தினுடைய சைஸ் என்னங்க? அதுல ஒண்ணுதான் ஐப்ராத்தான், அதுல ஒண்ணுதான். ஆமா, ஆதியாகமம் முழுசும் எங்கெல்லாம் பஞ்சம் வந்தாலும் ஜனங்கள்லாம் அந்த நதியை நோக்கி தான் என்ன சொல்றாங்க, ஓடுறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, அவர் பராமரிக்கிற விதத்தை பார்க்கும்போது இவர் ஒரு தாராளமான தேவன் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். இது என்ன விதமான தாக்கத்துங்க நமக்கு கொண்டு வருது? இவர் ரொம்ப தாராளமான தேவன் அப்படிங்கிறத நினைக்கும் போது முதல்ல நமக்குள்ள இருக்கிற முறுமுறுப்புகள் நின்று போகிறது. இரண்டாவது, பேராசையை தவிர்க்க செய்கிறது. மூணாவது, அதிருப்தியை நீக்குகிறது. அவர் தாராளமானவர்னு நினைக்கும் போது முதல்ல முறுமுறுப்புலாம் என்ன செஞ்சிடணும், வெளியேறிடணும், பேராசை எல்லாம் போயிடணும். மூணாவது, அதிருப்தியும் நீங்க வேண்டும். இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது குறிப்பு என்னன்னா, இந்த தேவன் இந்த பரணரமியமாய் அவரை பின்பற்ற நாம பழக வேண்டும்.
அவருடைய தாராளத்தை நினைக்கும் போது தைரியமா அவர் என்னை பின்பற்றுறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வருதுங்க. கவனிக்கிறீங்களா? அவர் தாராளமா செய்கிறவர் அப்படிங்கிறத நினைக்கும் போது தைரியமா என்ன செய்யலாம்? இவரை பின்பற்றலாம். எப்படி பின்பற்ற வேண்டும்னா, மன ரம்மியமாக அவரை நாம் பின்பற்ற வேண்டும். 4வது காரியம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த 2 வசனங்களை கவனிங்க. தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு கட்டளை கொடுக்கிறவர். ஒரு ஆமீன் கூட வரல. இவ்வளவு நேரம் செய்தி நல்லா தானங்க போச்சு. இப்ப என்ன நடுவில் ஒரு கட்டளை வந்துருச்சுன்னு பார்க்க கூடாது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம் மீது அன்புள்ள தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, கட்டளைகளை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். இது எனக்குள்ள என்ன தாக்கத்தை கொண்டு வரணும்னா, அவருடைய அன்பின் நிமித்தமாக நான் என்ன செய்யணும்னா, அவருடைய கட்டளைகளுக்கு விருப்பமாக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஒரு கட்டளை எனக்கு கொடுக்கும் போது நான் என்ன செய்யணும்னா, விருப்பமா அதுக்கு என்ன செய்யணும்? நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்துல நான் சரணடைய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவுள். கட்டளைகளை கைக்கொள்ள எப்போ நம்மால முடியும்னா, அவர் மேல் அன்பு இருந்தால் நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஐயா, நம்முடைய ஆராதனை அன்பின் நிமித்தமாய் வருகிற ஒரு ஆராதனையா இருக்கணும். ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரத்தை தான் ஒதுக்குறோம். அந்த 2 மணி நேரமும் எப்படி இருக்கணும்னா, அது முழுமையா நீங்க எப்போ தெரியுமா ஆராதிப்பீங்க? அவர் மேல உண்மையான ஒரு அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை ஆராதிப்பீர்கள். ஊழியம் எங்க இருந்து தெரியுமா வரணும்? அவர் மேல இருக்கிற அன்பிலிருந்து வரணும். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் ஆடுகளை 3 தடவை சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த தேவனை நாம பின்பற்ற வேண்டும் என்றால், அன்பின் நிமித்தமாக பின்பற்றுவது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஐயா, அன்புல தொடங்குச்சுன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யும்னா, கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம ஓடும். இந்த அன்பின் நிமித்தமாய் மட்டுமே இந்த தேவனை நாம பின்பற்ற முடியும். 4வது குறிப்பு நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அன்பின் நிமித்தமாய் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நானும் அவரை நேசிக்கிறவராக இருக்கிறேன். அவர் என்கிட்ட நேசிக்கிறாரு, அதே நேரத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்கிற தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்துரு ஒரு சில நேரத்தில் ஒரு சில எண்ணங்களை கொண்டு வருகிறான். தேவன் எனக்கு தேவையானதை கொடுக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை ஒரு சில நேரத்தில் சத்ரு என்ன செய்கிறான்? நம்முடைய எண்ணத்தில் விதைக்கிறான். இப்படிப்பட்ட எண்ணத்தை அவன் தூண்டுகிறான். அவன் எப்படி தூண்டுறான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவன் சொல்றான், தேவர்களை போல் இருப்பீர்கள். அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்ல வரான்னா, உங்க கண்கள் எல்லாம் திறக்கும்ன்றான். அவன் சொல்ல வர்றது, தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார். இவ்வளவு நேரம் நம்ம என்ன தியானித்தோம்? இவர் அன்புள்ளவர், தாராளமா தேவைகளை சந்திக்கிறவர். ஒரு ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடியே தேவையானதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? இதெல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே இருக்கணும். இருக்கும்போது தான் இது புரியும். இவன் என்ன சொல்ல வரான்னா, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? மறைச்சு வச்சுட்டார். அது என்ன ஆசீர்வாதம்னா, அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்களும் அவரை போல மாறிடுவீங்கன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நன்மை எது தீமை எதுங்கிற அறிவு வரும்.
இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார் கட்டளை கொடுக்கறதுக்கு. இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்களே தேவன் ஆயிருவீங்கன்றான். உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப மனுஷனுக்கு என்னதான் தேவைப்படுது? தங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த எண்ணத்தை யாரு போடுறதுன்னா சத்துரு தான் போடுறான். அவன் என்ன சொல்றான்? நீங்கள் தேவர்களை போல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எது நன்மை எது தீமை என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறவர்களா இருப்பீர்கள். உண்மையில எது நன்மை எது தீமைன்னு யார் தீர்மானிக்கணும்? தேவன் தான் தீர்மானிக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்? எது நன்மை எது தீமைன்னு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். தேவனை அவன் என்ன செய்கிறான்னா சந்தேகப்பட வைக்கிறான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வரும்போது நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். தேவனை குறை சொல்வதை நாம் நிறுத்த வேண்டும். 5வது குறிப்பு, என் தவறான எண்ணங்களை விட்டு நான் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். என் தவறான எண்ணங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். 6வது காரியம், தேவன் என்னுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கை தேவன் எனக்கு கொடுத்த வெகுமதி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்டா இந்த வாழ்க்கையை நாம பார்க்க வேண்டும். நமக்கு கொடுத்த ஜீவன், நமக்கு கொடுத்த சுகம், நமக்கு கொடுத்த வாழ்க்கை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், நமக்கு எதெல்லாம் உண்டாயிருக்கோ அவைகள் அனைத்தும் தேவன் எனக்கு கொடுத்த வெகுமதி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 2வது, அந்த வெகுமதியை அவர் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்ற பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். வெகுமதின்னு கேட்கும்போது கிஃப்ட் எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த கிஃப்டை எதுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத புரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் போது அவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 6வது குறிப்பு, நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். பொறுப்பை உணர்ந்து தேவனை பின்பற்ற வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்து தேவனை பின்பற்ற வேண்டும். 7வது, இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களை நம்ம கற்றுக்கொள்கிற 7வது மற்றும் கடைசி குறிப்பு என்னன்னா, முதல்ல விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில குறிப்பை சொல்லுகிறேன். தேவன் செய்கிறவைகளை நாமும் செய்ய வேண்டும். தேவன் செய்கிறவைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆளுகை செய்கிற தேவன். ஆதியாகமம் 1:26, 27 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் மனிதனுக்கு என்ன சொல்றாருன்னா, பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கிறார். இவைகளெல்லாம் கீழ்ப்படுத்தி இவைகளை என்ன செய்ய ஆண்டுகொள். கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில உனக்கு நிறைய விஷயங்களை நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு சோர்ஸ் மாதிரி இருக்குது. சோறு கிடையாது. என்ன இருக்கு? ஆமா, சோறா நினைச்சீங்கன்னா சோறு, சோர்ஸா நினைச்சா சோர்ஸ். நெல்லை நெல்லா நினைச்சீங்கன்னா விதை, ஆகாரமா நினைச்சீங்கன்னா சாப்பாடு. விதைச்சா விதை, சாப்பிட்டா சாப்பாடு. கவனிங்க, நிறைய ரிசோர்சஸ் அவர் என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்காரு. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, அவைகளை முழுசா நீங்க பயன்படுத்தி அதுல இருக்கிற விஷயங்களெல்லாம் வெளியில கொண்டு வந்து அவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் மரத்தை கொடுக்குறாரு, அதை நீங்க சேராகவும் செஞ்சுக்கலாம், டேபிளாகவும் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய திறமை. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். தேவையான எல்லாவற்றையும் இங்க வச்சிருக்கிறாருங்க. எல்லாத்தையும் நம்முடைய ஆளுகைக்கு கொடுத்துட்டார். இதை நீங்க உருட்டலாம், பெரட்டலாம், என்ன வேணா செய்யலாம். இது உங்களுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் நன்மையான சிருஷ்டிப்புகள். அவர் எதெல்லாம் கொடுத்திருக்காரோ அதை நன்மைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை பயன்படுத்த வேண்டும்.
அப்போ தேவன் செய்கிறவைகளை நாமும் செய்யணும். அவர் கொடுக்கிறவராய் இருந்தால் நாமும் கொடுக்க வேண்டும். பலவீனரை தாங்க வேண்டும். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். பராமரிப்பு தேவைப்படுகிறவர்களுக்கு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்ததை போல நானும் மற்றவர்களுக்கு கொடுக்க பழக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 7வது குறிப்பு என்னன்னா, தேவனை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகத்துல நீங்களும் நானும் இந்த தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த 2 அதிகாரங்கள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய 7 சத்தியங்கள். தேவனை அறிகிற அறிவு என்னன்னா, இந்த தேவன் ஆராதனைக்குரியவர், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த தேவன் நம்பிக்கைக்குரியவர், நாம் அவரை நம்ப வேண்டும். இவர் ரொம்ப தாராளமானவர், அதனால நாம மனரம்மியமா என்ன செய்யணும்? இவரை பின்பற்ற வேண்டும். இவர் கட்டளை கொடுக்கிறவர், அன்பின் நிமித்தமாய் நாம் இவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்ருவானவன் பொல்லாத எண்ணங்கள்லாம் நம்ம இருதயத்தில் விதைப்பான். அவைகளெல்லாம் தூர எடுத்து வச்சுட்டு இந்த தேவனை என்ன செய்ய வேண்டும்னா, முழு மனதோடு இவரை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். 7வதாக தேவனை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அப்படியே ஆதாம் ஏவாள் சைடுக்கு நம்ம போவோம். ஆதாம் ஏவாள் சைடுல நிறைய காரியங்கள் இருக்கு. நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல அதே குறிப்பு தான் ஆதாம் ஏவாள் சைடுக்கும். தேவன் அவர்களை சிருஷ்டிக்கிற தேவனாகவும் அன்பு நிமித்தமாக அவர்களுக்கு தேவையானவைகளை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். 2வது குறிப்பு, தேவன் கர்த்தராகவும் இருக்கிறார். வாசியுங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும். போதும். தேவனாகிய கர்த்தர் முதல் அதிகாரத்துல இவரை தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர். அதான் 2வது குறிப்பு. தேவன் கர்த்தராகவும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அப்படின்னு வேதத்துல நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அவரை சிருஷ்டிகராக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல நீங்க தேவன் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சிருஷ்டிகராக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமை உள்ளவராக நீங்கள் கவனிக்கணும். அந்த கர்த்தர்னு சொல்லும் போது அப்பதான் உங்களுக்கு புரியும். தேவனை சிருஷ்டிகரா பார்க்கணும், சர்வ வல்லவராய் பார்க்க வேண்டும். சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராய் நீங்க அவரை பார்க்கணும். எல்லா சிருஷ்டிப்புகளும் அவரை ஒரு சொந்தக்காரராய் எஜமானனாக நீங்க பார்க்க வேண்டும். இதுதான் தேவன். கர்த்தர் என்கிற வார்த்தை நாமம், கர்த்தர் என்கிற நாமம் உடன்படிக்கையின் நாமம். மனுஷரோடு அவர் உடன்படிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறார். இந்த கர்த்தர் என்கிற நாமம் நம்மேல் அவருக்கு இருக்கும் அதிகாரத்தை காண்பிக்கிறது. கர்த்தர்ங்கிற நாமம் எதை காண்பிக்குது? இது உடன்படிக்கையின் நாமம். இந்த நாமம் என்ன செய்யுதுன்னா, இந்த தேவனுக்கு என் மேல ஒரு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவர் சிருஷ்டிகரா இருக்கிறபடினால என் மேல இருக்கிற அதிகாரத்தை அது காண்பிக்கிறது. அவர் நமக்கு ஒரு எஜமானாக இருக்கிறார். ஆகவே நமக்கு கட்டளை கொடுக்கிறதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இந்த கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப அவர் தேவனாக நாம் அவரை அறியும் போது நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தராக அவரை அறியும் போது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். திரும்பவும் கவனிங்க. அவர் தேவன் என்று நாம் அறியும் போது அவர் சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவரை நான் கனம் பண்ண வேண்டும். கர்த்தர்னு வரும்போது அது உடன்படிக்கை நாமம். உடன்படிக்கைக்கு உட்பட்டு நம்மை நடத்துகிறவர், உடன்படிக்கைக்கு உட்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, அவர் சிருஷ்டிக்க வல்லவர் மாத்திரமல்ல, அவர் ஆளுகை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார்.
அவர் ஏதாவது சிருஷ்டித்து படைச்சு விடுற தேவன் இல்லை. அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனை சிருஷ்டித்த உடனே அவர் என்ன செய்கிறார்னா, மனுஷனுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியம். எப்போ சிருஷ்டித்தாரோ உடனே அவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுக்குற மாதிரி வேலை கொடுத்துட்டார். வேலை கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறார்னா, கட்டளை கொடுக்கிறார். இது நமக்கு எதை புரிய வைக்குதுன்னா, இது ஏதேனிலும் அவரே தேவன் என்பதை குறிக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏதேனில் யார் தான் தேவன்? எல்லாம் சிருஷ்டித்தார், ஆளுகையெல்லாம் கொடுத்துட்டாரு, பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வாய்ன்னு சொன்னாலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய ஆளுகைக்கு கீழ் ஆளுகை செய்கிறவர்கள். நமக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. 16வது வசனத்துல கட்டளை கொடுக்கிறாரு. 17வது வசனத்துல தேவன் மனிதனை எச்சரிக்கிறார். தேவன் உரிமையோடு ஆளுகை செய்கிறார். நான் விரும்பினா கீழ்ப்படிவேன், விரும்பலன்னா கீழ்ப்படிய மாட்டேன்னு அது ஒரு விருப்ப தேர்வல்ல. நாம் கட்டாயம் இந்த தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 காரியம் சொல்லியிருக்கேன். 3வது, இந்த தேவன் பேசுகிறது. ஆதாம் ஏவாள் அறிய வேண்டியது, நாம் அறிய வேண்டியது என்னன்னா, இந்த தேவன் என்ன செய்கிறார்னா பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் யாருக்குமே மறைபொருளே கிடையாதுங்க. அவர் யாருக்குமே மறைபொருளே கிடையாது. அவர் பேசுகிறார். இந்த வேதத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் பேசி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆலோசனை தேவைனாலும் உங்களோடு பேசுகிற தேவன். உங்கள் ரட்சிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சுன்னா இங்கே பேசியாச்சு. மனிதனுக்கு அவர் எதை செய்யலைன்னா, முக்கியமானவைகளை அவர் மறைத்து வைக்கவில்லை. ஆதியிலிருந்து அவர் என்ன செய்கிறார்னா, ஆதாம்கிட்ட பேசுகிறாரு, ஏவாள்கிட்ட பேசுகிறாரு, காயின்கிட்ட பேசுகிறாரு, நோவாட்ட பேசுகிறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, ஈசாக்கிட்ட பேசுகிறார். வேதம் முழுசும் அதை தான் சொல்லுது. கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி, மோசேயை நோக்கி. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறோம். அவைகளை அவர் பேசின எல்லாம் இங்கே என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், பேசுகிற தேவன். இன்னொன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவரை தேவன் என்று சொல்லும்போது எல்லா சிருஷ்டிப்புக்கும் தேவனாக இருக்கிறாரு. எல்லா சிருஷ்டிப்பிலும் ஒரு சிருஷ்டிப்பு தான் நானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம் ஒவ்வொருவருக்கும் இவர் பிரத்யேகமான தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தான், எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு தான். இங்கே எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாரு. அப்படின்ட்டு நம்ம பொதுவில் போயிடக்கூடாது. எல்லாரையும் நேசிப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தேவன் நமக்கு பிரத்யேகமான தேவன், நமக்கு தனிப்பட்ட தேவன். இந்த தேவனுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது. இயேசு எல்லாரையும் நேசிச்சாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. யோவான் 11க்கு நீங்க வந்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரா? மார்த்தாள் இடத்துல, மரியாள் இடத்துல, லாசரு இடத்துல இயேசு அன்பா இருந்தார்னு வேதம் சொல்லுது. ஒரு 3 பேரை எழுதி வேதம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் தாங்க அன்பா இருந்தாரு. ஆனா ஒரு 3 பேரை எழுதி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அவர் அன்பா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நமக்கு பிரத்யேகமான தேவன், நம்ம தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற தேவன். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் அவர்கள் பாவம் செய்த போதும், பாவம் செய்து தேவனை விட்டு தூர போன போதும் தேவன் அவர்களை தேடி வருகிறதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று தேடி வருகிறார். 5வது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பாவம் அவரோடுள்ள நம்முடைய உறவை முறிக்கும். ஆதாம் ஏவாள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். இந்த பரிசுத்த தேவன் இவர்கிட்ட நாம பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் தான் உறவு மெயின்டைன் ஆகுது. பரிசுத்தத்தை கெடுத்து கொள்ளும் போது, பாவம் செய்யும் போது, கலகம் செய்யும் போது
என்ன நடக்குதுன்னா தேவனோடு உள்ள உறவு என்ன செஞ்சிருதுன்னா முறிஞ்சிருது. லேவியர் ஆகமத்தில் தெளிவா அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. எப்படி? நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீயே என்ன செஞ்சுக்க, பரிசுத்தனா இருந்துக்க. பேதுருவும் அதே தான் எழுதுறார், தேவன் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அங்கே இங்கே எதுவுமே மாறல. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் தாங்க பரிசுத்தப்படுத்துறாரு. இங்க எதுவும் ஆரம்பிக்கல. என் பரிசுத்தம் என்கிட்ட இருந்து என்ன செய்யல, ஆரம்பிக்கல. அவர் தான் ஆரம்பிக்கிறார். அவர் தான் பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவன். அவர் எவைகளை கொடுக்கிறாரோ அவைகளை நான் காத்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துறாரு, அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா, அந்த பரிசுத்தத்தை நாம காண்பிக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்துல நாம குறையும் போது தானா என்ன செய்யுதுன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நீங்க முழுசா வாசித்து பாருங்க. அங்கதான் சிச்சையும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையேங்கிறது அதே அதிகாரத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாம ஏதோ ஒரு விஷயத்துல குறைபடும் போது அவர் என்ன செய்கிறார், நம்மை சிட்சிக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம நாம என்ன செய்ய முடியாதா, இந்த தேவனை தரிசிக்க முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 6வது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை எதிர்க்கிறார், ஆகவே நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். தேவன் நீதியுள்ள நியாய, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவா பார்க்கிறோம். எல்லாம் அன்பின் நிமித்தமா செஞ்சாரு, தாராளமா செஞ்சாரு. டெய்லி அவங்களோட என்ன செய்யறாரு, வந்து உறவாடுறாரு. பாவம் செஞ்சப்ப கண்டுக்காம போயிட்டாரா? இல்லப்பா, மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க, ஏன் சாயல்ல வேற என்ன செஞ்சுட்டேன், இவங்களை சிருஷ்டித்துட்டேன்னு விட்டுட்டாரா? இல்ல, அவர் நியாய தீர்க்கிற தேவன். அவர் உண்மையுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. பாவத்தை எதிர்க்கிறவர், பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பாவத்தை அவர் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர்னா நீங்க புரிஞ்சுக்கங்க, பாவத்தை தவிர்க்கிறவர் அல்ல, முற்றிலுமாய் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர். எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாதோ அது போல தேவனிடத்தில் எந்த தீமையும் வர முடியாது. எந்த இருளும் என்ன செய்ய முடியாதாங்க, வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் இல்லை. அவர் நீதி உள்ளவர். 6வது நீதி உள்ள, 5வது பரிசுத்தம் உள்ளவர்னு சொன்னேன், 6வது நீதி உள்ளவர்னு சொன்னேன். 7வது தேவன் இரக்கம் உள்ளவர். நீதி உள்ளவர் தாங்க, ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 3:15 தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இடையில ஒரு இரக்கத்தை சொல்றார். ஸ்திரீயின் வித்தை அங்க வாக்கு பண்ணுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார். நியாய தீர்ப்பின் மத்தியிலும் இந்த தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனார். இன்னும் கொஞ்ச நேரத்துல தோட்டத்தை விட்டு துரத்தி தான் விட போறார். நீதி நிமித்தமா துரத்தி தான் விட போறார். பரிசுத்த நிமித்தமா துரத்தி தான் விட போறார். ஆனா துரத்தி விடுறதுக்கு முன்னாடி ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். ஏன்னா நான் பரிசுத்த, நீ பரிசுத்தரா இருந்துட்டார, அவன் மிஸ் பண்ணிட்டான். இப்ப அவருடைய சமூகத்தில் அவனால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் தடைப்படுது. தேவ மகிமையை என்ன செஞ்சு போறாங்க, பாவத்தினால் இழந்து போறாங்க. இப்ப இவன் வந்து அந்த ஜீவ விருட்சத்துக்கு போற வழியில இவன் நடந்து போய் அந்த கனியை பறிச்சு சாப்பிட முடியாது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இனி அவர் தான் நமக்கு அதை கொடுக்கணும். அந்த வழியை அவர் தான் இனி நம்ம அந்த வழியில் என்ன செய்ய முடியாது. இனி ஜீவ விருட்சத்தின் கனியை நோக்கி, அந்த மரத்தை நோக்கி நாம போக முடியாது. இனி அவர் தான் என்ன செய்யணும். அதை பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் மனிதனை தேடி கண்டையடைவதற்கு பிரயாசப்பட்டான். எப்படியாவது இவர்கிட்ட போய் நான் சேர்ந்துடணும். மனுஷன் பிரயாசப்படுகிறான். புதிய ஏற்பாடு என்னன்னா, தேவன் மனிதனை தேடி வந்தார். பழைய ஏற்பாடு மனிதன் தேவனை தேடி இதை செய்ய அதை செய்ய,
ஓ எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் வா, எருசலேமுக்கு வா தேடி. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னன்னா, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். மனிதனை தேடி தேவன் என்ன செய்கிறார்? இனி நாம போய் அதை பறிச்சு சாப்பிட முடியாது. ஆனா அவர் நமக்கு கொடுக்கிறது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல திரும்பவும் இதே ஜீவ விருட்சத்தின் கனியை பத்தி போட்டிருக்கு, நான் கொடுப்பேன்கிறார். ஏன்னா அதை பறித்து சாப்பிடுகிற நிலையை நாம என்ன செஞ்சிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அவர் என்ன செய்யறார்னா, அவர் நமக்கு கொடுக்கிற தேவன். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுங்க பாப்போம். 8வது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறோம். தேவன் ஒரு பலியின் மூலமாக அவர்களுடைய பாவத்தை மறைக்கிறார், அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறார். அப்ப மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு மிருகம் பலியாக வேண்டும் என்பதை தேவன் ஆதியாகமம் 3 வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். 9வது, தேவன் வழியை செவ்வை செய்கிறவர். தேவன் வழியை செவ்வை செய்கிறவர். ஜீவ விருட்சத்துக்கு செல்ற பாதை அவர் தடை செய்கிறாரு. மனுஷன் அந்த நிலையில என்ன செய்ய முடியாதுன்னா அதை பறித்து சாப்பிட முடியாது. அதனால அதை செல்லும் பாதை சரி செய்யப்பட வேண்டும். அதனால மனிதனை அவர் துரத்தி விட்டு அவரே என்ன செய்கிறார்னா, அவன் தம்மிடம் வரும் வழியை அவரே உண்டு பண்ணி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். 9வது, தேவனை ஆதாம ஏவாளை எப்படி பார்த்தாங்கன்னா, தேவன் வழியை செவைப்படுத்துகிறார். இதோட இந்த ஸ்டடியை நான் முடிக்கிறேன். இதில் நம்ம கேட்ட காரியங்களுக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யணும்னா, நமக்குள்ள ஒரு பிரமிப்பை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோசித்து பாருங்களேன், நம்ம இன்னும் வாயை திறந்து ஒன்னே ஒன்று கூட கேட்கல. ஆதாம் ஒன்னே ஒன்று கூட என்ன செய்யல, கேட்கல. ஆனால் அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்கார். விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒன்றும் கேட்க தெரியாது. உண்மை தானே? என்ன உங்களுக்கு நிறைய தெரியுமா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எங்களுக்கெல்லாம், நாங்களாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸு டைரியாக எழுதி வச்சுருக்கோன்னு சொல்ல போகிறீங்க. நம்ம நிறைய கேட்போங்க, ஆனால் எதை கேட்கணும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அவர் நமக்குள்ள ஆவியானவரை வைத்து. சொல்லுங்க பாப்பா, அதிகபட்சம் என்ன கேட்டிருக்கீங்க? எல்லாம் பணம் சம்பந்தமாக தான் இருக்கும். ஒரே லைனில் நான் முடிச்சிடுறேன். நீங்கள் கேட்குறது ரகரகமாக இருக்கும். ஆனால் எல்லாம் எதை பேஸ் பண்ணி தெரியுமா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சதே மொத்தமே அவ்வளோதான். நமக்கு இருக்கிற மொத்த அறிவே என்னன்னா அவ்வளோதான். ஆனால் நமக்கு எதை வேண்டிக் கொள்ள வேண்டும், எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாததுனால தான் அவர் நமக்கு உதவி செய்கிறது. அவருக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவனுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவன் அதை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டார். அதுக்காக கேட்கவே கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஜெபத்திலே அவர் சொல்லித்தரார், இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று. ஆகாரம் என்பது வெறும் ஆகாரம் இல்லை, அது முழுமையான ஒரு அடிப்படை வாழ்க்கை தொடர்பான தேவைகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கேட்ட செய்திக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். தேவன் யார் என்பதை அறிகிற அறிவு எந்த ஒரு மனுஷனுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டியது. தேவன் யார் என்பதை அறிகிற அறிவு. ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்கள்ல இந்த தேவன் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அவர் அதை நீங்க தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு வரும், ஒரு ஆச்சரியம் வரும். இது என்னவா மாறணும்னா ஒரு ஆராதனையாக மாறணும். ஐயா, நம்முடைய ஆராதனை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நம்முடைய வேதத்திலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து கர்த்தரை துதிங்க. வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வேதம் தான் உங்களுக்கு துதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த வேதம் தான் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஊற்று இந்த பரிசுத்த வேதாகம். இதை நீங்கள் வாசிக்கும் போது தேவனை அறிவீர்கள்.
இதை வாசிக்கும் போது நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஏன் இந்த தேவன் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுகிறது தான் நித்திய ஜீவன். இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முறுமுறுப்புகள் வேண்டாம், பேராசைகள் வேண்டாம். அவர் தாராளமாய் செய்கிறது. நாளைய தினத்தை குறித்து கவலை நமக்கு வேண்டாங்க. நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை அழைத்த தேவன். நீங்க ஊழியம் செய்றீங்களா? நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம். வேலை செய்றீங்களா? நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நித்தமும் உங்களை வழி நடத்துகிற தேவனாக. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான். நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் நம்மை வைக்கல, ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இந்த தேவனை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை அன்பின் நிமித்தமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இருந்து என்ன செய்ய போறோம்? தேவனை அறிந்து அவரை நாம் பிரதிபலிக்க போகிறோம். தேவனை அறிந்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனை அறிந்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேத பாடத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசியிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீர். உம்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இன்னும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை நாங்கள் பிரதிபலிக்க, மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனம் திரும்ப, மகிழ்ச்சியாய் உம்மை பின்பற்ற, மகிழ்ச்சியாய் கீழ்ப்படிய இயேசுவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீர், கிருபை தருவீராக. சத்துருவானவன் விதைத்த எல்லா தேவையற்ற விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இந்த வேத வசனங்கள் மாத்திரம் எங்க இருதயத்தில் விதைகளாக இருக்கட்டும். எங்க இருதயம் நல்ல நிலமா இருக்கட்டும். வேத வசனங்களே எங்களுடைய இருதயத்தில் விதைகளாக இருக்கட்டும். அவைகள் வளரட்டும், நூறத்தனையான பலன்களை கொண்டு வரட்டும். இந்த நாள் இந்த வேதபாட கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த காய்ப்பட்ட கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கேட்ட இந்த சத்தியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தின் மூலமாய் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடுதலையை கொடுத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நீ ஜெபிக்கிறேன். ஜெபத்தெல்லாம் கேட்டு பதிலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே